அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: سبعة يظلهم الله في عرش ظله يوم لا ظل إلا ظله إلى آخر الحديث. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக, அவனுடைய மன்னிப்புக்கு உரியவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் நிறைந்த ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் இபாதத்துடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கையையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்து மக்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதத்திற்குரிய ரவுதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் குடும்பத்துடன் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகத்தை விட்டு நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவே நம் வாழ்வின் வார்த்தைகளின் இறுதி வார்த்தையாய் மாறி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே கண்டு ஆனந்த பரவசத்தோடு நம்முடைய ரூஹ் நம் உடலை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் உறவுக்காரர்கள் மற்றும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த புண்ணியம் பூத்து குலுங்கும் ரமதான் மாதத்தை எதிர்நோக்கி நாம் இருக்கிறோம். கடந்த வாரமே ரமதானுக்கான முன் தயாரிப்புகள் என்ன மாதிரியெல்லாம் நாம் செய்யலாம் என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அன்பு சகோதரர்களே, வாலிபர்களானாலும் சரி, வயோதிகர்களானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, பெண்களானாலும் சரி, எல்லோருமே உற்சாகத்தோடு ரமதானை நாம் அடைய வேண்டும் என்றும் அதிலே நிறைய நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்றும், இரவு பகல் பாராமல் நன்மைகளிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும் என்றும் என்ற அக்கறையும் சிந்தனையும் நம்மிலே பலருக்கு இருக்கிறது. எனவேதான் அந்த மாதம் வந்தவுடனேயே மகிழ்ச்சியும் கூட சேர்ந்தே வந்து விடுகிறது. அந்த மாதம் வரப்போகிறது என்பதை அறிந்த உடனேயே 2 மாதத்துக்கு முன்பாகவே நாம் துவா செய்ய தொடங்கியும் விட்டோம், துவாவும் செய்து கொண்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ்விடத்திலே மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களையும் ஆரோக்கியத்தோடு நாம் எதிர்கொண்டு புனித ரமதானை மிகுந்த ஆரோக்கியத்தோடும் கண்ணியத்தோடும் அடைவதற்கும் நல்லமல் செய்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுக்கு தயாராகக்கூடிய நாம் கடந்த வாரம் சொல்லியிருந்தோம், சில விஷயங்களை செய்ய வேண்டும், சில விஷயங்களை கைவிட வேண்டும் என்று. அதிலே முதன்மையாக பாவங்களை நாம் முழுமையாக கைவிட்டு ரமதானை கண்ணியமாக நாம் வரவேற்க தயாராகுவோம் என்ற ஒரு செய்தியை நான் சொன்னேன். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் பின் அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு இறைநேச செல்வர். அவர் ஒரு மன்னரும் தான், மிக பெரும் இறைநேசரும் தான். அவரிடத்திலே ஒருவர் வந்தார். வந்தவர் கேட்டார். அவர் ஒரு இளவட்ட பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை. வந்தவர் அந்த பிள்ளை கேட்டார், பெரியவர்களே, குருமகானே, எனக்கு மனசு எப்போதுமே ஏதாவது ஒரு பாவம் செய்யணும்னு தூண்டிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று செய்யணும். என்னுடைய சிந்தனை தெளிவானாலும் என்னுடைய மனம் எதையாவது ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று என்னை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. காரணம், நான் இருக்கும் சூழல் அப்படி.
நான் பார்க்கும் காட்சிகள் அப்படி. ஏதாவது தவறு செய்து விடுவேனோ என்ற அச்சமாகவே எனக்கு இருக்கிறது. எனவே நான் பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்னுடைய சக்திக்கு மீறி சில சமயங்களில் பாவம் நடந்துருது. பாவங்களை வகை பிரிக்கலாம், சிறு பாவங்கள் என்றும் பெரும் பாவங்கள் என்றும் வகை பிரிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பாவம் பாவம் தானே, ஏதாவது நடக்குது. எனவே நீங்கள் எனக்கு அனுமதி தரணும், ஏதாவது சின்ன சின்ன பாவங்களை செஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரியான தொனியிலே கேட்கிறார். எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ராஹிம் பின் அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இளவட்ட பிள்ளைக்கு மட்டும் சொல்லவில்லை, நம் எல்லோருக்குமாக சேர்த்து ஒரு உபதேசம் செய்தார்கள். 5 விஷயத்தை நீ நினைவில் வைத்துக்கொள். எப்பொழுதெல்லாம் உன் மனம் பாவம் செய்ய உன்னை தூண்டுகிறதோ, எதையாவது பார்க்கக்கூடாத காட்சியை பார்க்க வேண்டும் என்று உன் கண் உன்னை அழுத்துகிறதோ, தொடக்கூடாத விஷயத்தை தொட வேண்டும் என்று உன் கை துடிக்கிறதோ, போகக்கூடாத பாதைக்கு உன்னுடைய கால் போக வேண்டும் என்று நினைக்கிறதோ, சாப்பிடக்கூடாத ஒரு ஹராமான ஒன்றை சாப்பிட வேண்டும் என்று உன் நாவு நினைக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த 5 விஷயத்தை நினைத்துக்கொள். நிச்சயமாக நீ பாவத்திலிருந்து வெளியாகி விடுவாய். சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் இப்ராஹிம் பின் அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவர் சொன்னார், கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கேட்கத்தானே வந்திருக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொன்னார் அவர். ஹஜ்ரத் இப்ராஹிம் பின் அதுஹம் ரலியல்லாஹு தொடங்கினார்கள். ரிஸ்க் அல்லாஹ் தருவது, உன்னால் ரிஸ்கை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நீ பாவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இனிமேல் அல்லாஹ் தருக்கிற ரிஸ்கை நான் சாப்பிட மாட்டேன் என்று நினைத்துக்கொள். அல்லாஹ்விடத்திலே நான் ரிஸ்கை கேட்க மாட்டேன் என்று நீ வைராக்கியம் கொண்டுகொள். வந்தவர் கேட்டாரு, அல்லாஹ் தராட்டி வேற யார்கிட்ட போய் நான் ரிஸ்கை கேட்கிறது? ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல் குர்ஆன் சொல்கிறது, உலகத்தில் ஊர்வன பரப்பன உயிரினமாக வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ரிஸ்கை தருவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிருள்ள ஜீவன்கள் உலகத்தில் என்னவெல்லாம் உண்டோ எல்லாவற்றுக்கும் ரிஸ்கை தருவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். உலகத்தில் முடியுமா நம்மளால யாருக்காவது ரிஸ்கை தர முடியுமா? நாம் வேலை கொடுக்கலாம், வழிகாட்டலாம், ஆனால் ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை, ரிஸ்க் என்றால் வெறுமின்ன உணவு மட்டுமில்ல, வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த ஆதாரங்களும் ரிஸ்க் தான். இதை அல்லாஹ் மட்டும்தான் தர முடியும். எனவேதான் பறவைகள் கூட்டை விட்டு கிளம்பும் பொழுது பசியோடு போகிறது. அந்த பறவைகளுக்கு தெரியவே தெரியாது எங்கே நமக்கு உணவு இன்று என்று. ஆனால் மறுபடியும் கூட்டுக்குள்ளே வருகிறது, வயிறார சாப்பிட்டு விட்டு வருகிறது. யார் கொடுத்தார் ரிஸ்க்? யார் கொடுத்தால் அந்த பறவைக்கு உணவு? அந்த பறவைக்கு நீர் யார் கொடுத்தார்? பசிக்கும் நேரத்தில் அந்த பறவைக்கு உணவு கொடுத்தது யார்? கரும் பாறையிலே எறும்பு கட்டரம்பு ஓடிக்கொண்டிருக்கிறது, நம் கண்களிலே தெரிவதில்லை. ஆனால் அந்த சின்ன உயிர் பிராணிக்கும் அல்லாஹ்வாகி அவன்தான் கொடுக்கிறான். ரிஸ்க் அல்லாஹ் தானே தரணும், அவனை விட்டு யார்கிட்ட போய் நான் கேட்கறது என்று அந்த அந்த வாலிபர் கேட்டார். இப்ராஹிம் பின் அதுஹம் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னப்பா இது அநியாயமா இருக்கு, அவன் தர்ற ரிஸ்கை வாங்கி சாப்பிட்டுட்டு அவனுக்கே நீ பாவம் செய்வியா? அவன் தர்ற ரிஸ்கை வாங்கி நீ சாப்பிட்டுவிட்டு அவனுக்கு எதிராகவே நீ பாவம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாயா? இது என்ன அநியாயம் இது என்று கேட்டார்கள். உள்ளத்திலே நறுக்கென்று குத்தியது. குத்தும் வார்த்தை தானே. உண்ட வீட்டில் ரெண்டகம் செய்யலாமா என்று நாம் கேட்கிறோம். வளர்த்த கடா மார்பில் பாய்கிறதே என்று நாம் அங்கலாய்ந்து கொள்கிறோம். என் கூடயே இருந்துட்டு நானே வேலை கற்றுக் கொடுத்தேன், நானே சாப்பாடு கொடுத்தேன், நானே அவனை வளர்த்தேன், நானே படிக்க வச்சேன், இப்போ எனக்கு எதிராகவே போய் நிற்கிறானே. மனசு அப்படி வெதும்புது, மனசு துடிக்குது, என்ன இது என்று. இப்போ அல்லாஹ் துடிக்க மாட்டானா? அல்லாஹ் வருத்தப்பட மாட்டானா? நான் கொடுத்த ரிஸ்கையே அனுபவிச்சுட்டு எனக்கு எதிராகவே நீ பாவம் செய்தியா? நீ என்னை எதிர்த்தே நீ பாவம் செய்ய துணிந்து விட்டாயா என்று அல்லாஹ் நினைக்க மாட்டானா என்று கேட்டார்கள் இப்ராஹிம் பின் அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து சொன்னாங்க, நீ பாவம் செய்யணும் நினைச்ச அப்படின்னு சொன்னா இந்த பூமியை விட்டு வேற எங்கேயாவது போயிரு, இந்த பூமியை விட்டு வேற எங்கேயாவது போய் பாவம் செய். வந்த அந்த வாலிபர் கேட்டார், இந்த பூமியை விட்டு வேற எங்க போகிறது? எங்கே போனாலும் ஒன்று நிலப்பரப்பு அல்லது நீர்ப்பரப்பு, இதை தாண்டி வேற எங்கும் இல்லையே. நிலப்பரப்பில் இருக்க வேண்டும் அல்லது நீர்ப்பரப்பில் இருக்க வேண்டும். 29% நிலப்பரப்பு,
மிச்சம் இருக்கக்கூடிய 71% நீர்ப்பரப்பு இல்லையா? இதை தாண்டி வேற என்ன இருக்கிறது? இதை தாண்டி வேற எங்கேயா போய் பாவம் செஞ்சுக்கோ. அவர் எப்படி போக முடியும் என்று கேட்டார். இப்ராஹிம் பின் அதுஹம் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் கொடுக்க ரிஸ்கை சாப்பிட்டு விட்டு அல்லாஹ் அமைத்த இந்த பூமியிலேயே இருந்து கொண்டு அவனுக்கு மாத்தமாக நீ பாவம் செய்ய நினைக்கிறியா? நீயே அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை சாப்பிடுற, அல்லாஹ் அமைத்த இந்த பூமியில் வாழுகிறாய், அவனுக்கு எதிராகவே எப்படி நீ பாவம் செய்ய வேண்டும் நினைக்கிறாய் என்று இரண்டாவதாக ஒரு கேள்வி கணையை தொடுத்தார்கள். மறுபடியும் குத்தல், உள்ளத்திலே குத்தல் ஏற்படுகிறது. அடுத்து சொன்னார்கள், நீ பாவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் பார்க்காத ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்விடு. அல்லாஹ் பார்க்காத ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்விடு, போய் பாவம் செய்து கொள். வந்தவர் சொன்னார், அல்லாஹ் பார்க்காத இடம் என்று உலகத்தில் ஏதாவது உண்டா? அல்லாஹ் பார்க்காத இடம் என்று பூமியில் எங்காவது ஒரு இடம் உண்டா? உலகத்தில் ஏதேனும் ஒரு இடம் உண்டா? கிடையாதே. எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறான். அவன் ரகீப். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇர் ரகீப். எல்லா விஷயங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ். ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம், அதுல போட்டிருக்காங்க, நீங்கள் கண்காணிப்பு கேமராவுக்கு கீழே நீங்கள் நிற்கிறீர்கள், நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பதிவாக்கப்படுது அப்படின்ற ஒரு செய்தி பார்த்த உடனே தப்பு செய்யணும்னு நினைக்கக்கூடியவன் கூட கொஞ்சம் யோசிக்கிறான். ஆஹா, கண்காணிப்பு இருக்குதே, நாளைக்கு இந்த ஃபேஸை வச்சு நம்மளை தூக்கிடுவாங்களே என்று. இல்லையா? இன்றைக்கு தவறு செய்யக்கூடியவர்களை பிடிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணியாக, முக்கியமான ஒரு அமைப்பாக இந்த சிசிடிவி இருக்கிறது. கண்காணிப்பு வளையத்திற்குள்ளே வந்து விட்டார், இவரை பிடித்து விடலாம், இந்த அடையாளத்தோடு போனார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எல்லா இடத்திலும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். இப்ராஹிம் பின் அதுஹம் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் பார்க்காத இடத்துல போய் பாவம் செய்யினாங்க. அப்ப அவரு சொன்னார், அந்த வாலிபர், அல்லாஹ் பார்க்காத இடம் உலகத்தில் எங்கே இருக்கிறது? அடுத்து கேட்டாங்க இப்ராஹிம் பின் அதுஹம், அல்லாஹ் கொடுக்கிற உணவை சாப்பிட்டுட்டு, அல்லாஹ் ஏற்படுத்திய பூமியில வாழ்ந்துக்கிட்டு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ அவனுக்கு மாறு செய்ய பார்க்கறியா? அல்லாஹ் தர்றது சாப்பிடுற, அல்லாஹ் கொடுத்த பூமியில தங்குற, அவன் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கான்றதும் உனக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. அல்லாஹ் பார்க்கிறான் என்பதும் தெரியும். தெரிந்து கொண்டேயா நீ பாவம் செய்கிறாய், பாவம் செய்ய முனைகிறாய் என்று கேட்டார்கள். மறுபடியும் அவருடைய உள்ளத்திலே பெரிய தையல். நாலாவது கேட்டாங்க, நீ பாவம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னா இந்த விஷயத்தை யோசிச்சுக்கோ, எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணத்தை உன்னுடைய ஆத்மாவை கைப்பற்றக்கூடியவர் மலக்குல் மவுத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஸரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் மலக்குல் மவுத். அவர் உன்னிடத்தில் உன்னுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்திலே நீ அவரிடத்திலே கேட்க வேண்டும், எனக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுங்க, தௌபா மட்டும் செய்யணும், தௌபா செய்யறதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, கொஞ்சோண்டு நல்லமல் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் அப்படின்னு கேட்டு உன்னையால வாங்கிட முடியும் நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா பாவம் செய். உனக்கு மலக்குல் மௌத் வரும் நேரம், உன் ஆத்மாவை கைப்பற்றும் நேரம், நீ அவரிடத்தில் பேசி சமரசம் செய்து எனக்கு ஒரு நாள் தௌபா செய்வதற்கு நேரம் கொடுங்கள், எனக்கு 2 நாட்கள் நல்லமல் செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்க முடியுமானால் அந்த சந்தர்ப்பமும் அந்த அவகாசமும் உனக்கு அவரிடத்திலிருந்து கிடைக்கும் என்று உனக்கு உறுதி இருந்தால் பாவம் செய். அப்படியே திக்கி தடுமாறி போனார். யாருக்கு கிடைக்கும் அவகாசம்? இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு நிமிடம் இருக்கிறது. இதா ஜாஅ அஜலுஹும், அவர்களுக்குடைய அந்த தவணை நாள் வந்துவிட்டால் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது, ஒரு நிமிடம் பிந்தவும் செய்யாது. அக்யூரேட்டா கரெக்டா அந்த நிமிடத்தில் அவர் தூக்குவார். யாருக்காவது கிடைத்திருக்கிறது அவகாசம்? உலகத்திலே வாழ்ந்தவர்கள் யாராவது அவகாசம் பெற்றார்கள், சமரசம் செய்தார்கள்? பல பேருக்கு சமரசம் செஞ்சுக்கிறோம், ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், ஒரு 4 மாசம் கழிச்சு இதை நான் முடிச்சு கொடுத்துட்றேன், நமக்குள்ளே ஒப்பந்தம், குடும்பத்துக்குள்ளே ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை எங்காவது முறிந்து போனால் அவர்களை சமரசம் செய்து பேசி வைப்பதற்கான ஒப்பந்தம். எத்தனை எத்தனை ஒப்பந்தங்கள். உலகத்திலே யாராவது மலக்குல் மௌத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரா? எனக்கு 2 நாள் கொடுங்கள் தயம், கடனை தீர்ப்பதற்கு இன்னும் 2 நாள் தாருங்கள், கடனை திருப்பி கொடுப்பதற்கு எனக்கு இன்னும் 3 மாதம் தாருங்கள், வியாபாரத்திலே முன்னேறுவதற்கு
தோங்கி விட்டேன், முதலை போட்டு விட்டேன், எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கள். கேட்கிறோமா இல்லையா? கேட்க முடியுமா? மலக்குல் மௌத்திடத்திலே தௌபாவுக்கு டைம் கொடுங்கள், நல்லமல் செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள், முடியுமா? அந்த வாலிபர் சொன்னார், முடியாதே. அல்லாஹ் தருக்கிற ரிசுக்கையை சாப்பிட்டுட்டு அவன் அமைச்ச பூமியில வாழ்ந்துக்கிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு மலக்குல் மௌத்துட்டு அவகாசமே கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ அவனுக்கு மாற்றமா பாவம் செய்ய நினைக்கிறியா நீ என்று கேட்டார் இப்ராஹிம் பின் அதஹம் ரலியல்லாஹு அன்ஹு. உள்ளத்திலே நறுக்கென்று குத்தியது. 5ஆவதாக முத்தாய்ப்பாக சொன்னார், அன்பு இளவலே, என் அருமை வாலிபரே, நான் ஒன்று சொல்லுகிறேன் கேள். சொர்க்கத்திற்கு காவலாளிகள் என்று சிலர் உண்டு, நரகத்திற்கென்று காவலாளிகள் என்று வேறு சிலர் உண்டு. நன்மை தீமைகள் எல்லாம் நெருக்கப்படுகிற அந்த நாளிலே சொர்க்கத்திற்குரியவர் சொர்க்க அணியில் போய் நிற்பார், நரகத்திற்குரியவர் நரக அணியிலே போய் நிற்பார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம எல்லாம் சொர்க்கத்தினுடைய தகுதி பெற்ற அணிகளிலே நிற்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், யாசீன் சூராவிலே வருகிறது, இன்றைய நாள் உங்களிலே யாரெல்லாம் பாவியோ, யாரெல்லாம் உங்களிலே குற்றவாளிகளோ எல்லாரும் பிரிஞ்சு போயிருங்க. இந்த லைன்ல நிற்க கூடாது, எல்லாரும் தனி லைனுக்கு போங்க, தனி ரோகு போங்க, அவங்க எல்லாம் அந்த தனியா செப்பரேட்டா நின்னுங்க என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப அந்த நாளிலே நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர் அந்த காவலாளி நரகம் என்று உறுதி செய்யப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போவார். இப்ராஹிம் பின் அதஹம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படி உன்னை அந்த காவலாளி அழைத்து கொண்டு போனால் அவர்கிட்ட எப்படியாவது தப்பிச்சு கையை உருவி விட்டுட்டு வேகமா ஓடி போய் உன்னையால சொர்க்கத்துல உள்ள போய் நுழைஞ்சிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா பாவம் செஞ்சுக்கோ. நரகத்தின் காவலாளி பொறுப்பாளி உன் கையை பிடித்து இழுத்து தரதரவென்று இழுத்து கொண்டு போகக்கூடிய நேரத்திலே நீ செய்த பாவம், நீ செய்த தவறு, நீ செய்த அநியாயம், உன் பேச்சு, உன் பார்வை, உன்னுடைய கொடுக்கல் வாங்கல், உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் இறைவனுக்கு கோபத்தை பெற்று தந்து பாவங்களிலேயே சதாவும் மூழ்கி வாழ்ந்ததினாலே உன்னை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு போகும் நேரத்திலே அவர் கையிலிருந்து கையை வேகமா உதறி விட்டுட்டு உன்னையால சொர்க்க அணிக்கு போக முடியும் என்று உனக்கு முடிந்தால், நம்பிக்கை இருந்தால் பாவம் செய் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் பின் அதஹம் ரலியல்லாஹு அன்ஹு. வந்த மாணவர், அந்த இளைஞர் ஓ என்று அழுது விட்டார், கண்ணீர் விட்டு அழுது விட்டார். அல்லாவின் உணவை நான் சாப்பிடுகிறேன், ரிசுக்கை அவன் அமைத்த பூமியில் நான் வாழுகிறேன், எல்லா நேரமும் என்னை அவனே பார்த்து கொண்டிருக்கிறான், ஒரு காலம் என்னிடத்திலே மரணத்தை கொண்டு வரக்கூடிய, என்னுடைய ஆத்மாவை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் வரும் நேரத்திலே அவரிடத்திலே சமரசத்தை என்னால் பேசவே முடியாது. அவரிடத்திலே ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிட பொழுது கூட அவகாசம் வாங்க முடியாது. அதேபோல் நரகத்திற்கென்று முடிவாக்கப்பட்டு விட்டால் அந்த காவலாளியின் கையிலிருந்து என்னால் எப்படி தப்பித்து ஓட முடியும் சொர்க்கத்தை அணிக்கு? அழுது கொண்டே சொன்னார், போதும் போதும் மகானே, போதும் போதும், இதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு போதும், நான் பாவம் செய்ய நினைக்க மாட்டேன், பாவத்தின் பக்கம் போக மாட்டேன், இதுவே என் வாழ்க்கைக்கான உபதேசமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளை நகர்ந்து போனார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையை மடைமாற்றம் செய்வதற்கு ஒரு சில நிமிடங்கள் போதும், ஒரு சில நிமிடங்கள் போதும், ஒரு சில வார்த்தைகள் போதும், அது நம் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு மாற்றி போட்டுவிடும். அவருடைய வார்த்தையை கேட்டேன், அந்த மனிதரை போய் பார்த்தேன், அவர் சொன்ன சில நல்வார்த்தைகளை கேட்டேன், என் உள்ளமெல்லாம் கலங்கி விட்டது. அன்னைக்கு மட்டும் நான் அவரை சந்திச்சுக்கலன்னா என் வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கும். இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டே அதுதான். அவரை சந்தித்ததும், அவரோடு அமர்ந்ததும், அவரிடத்திலிருந்து சில வார்த்தைகளை கேட்டதும், அவர் நல்லுபதேசத்தை என் உள்ளத்திலே நான் வாங்கி கொண்டதும் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட். இல்லைன்னா நான் என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். சில வார்த்தைகள் தான் நம்மை வாழச் செய்யும், சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை தந்துவிடும். இப்னு அசாக்கிர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம், மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு இஸ்லாமிய ஸ்காலர், அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் தாரீக் திமஷ்க், டமாஸ்கஸினுடைய வரலாறு என்ற ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார். பெரிய ஒரு அறிவாளி அவர், பெரிய ஆளுமை மிக்கவர், கல்வியாளர். அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களே பெரிய
இறை பக்தியாளர், அல்லாவின் பக்கம் நெருங்கியவர், கண்ணீர் விட்டு அழுவார் குரானை பார்த்தால். நாமும் குரானை ஓதத்தான் செய்கிறோம். அந்த குரானும் அந்த குரானினுடைய வரிகளும் நம்மை எந்த அளவுக்கு மாற்றி புரட்டி போட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். என்னை உத்தமன் என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். எத்தனை வசனங்கள் என் உள்ளத்தை புரட்டி போட்டது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு ஓதினார்கள் என்றால் கண் கலங்கி தேம்பி தேம்பி அழுவார்கள். நீண்ட தாடிக்கு சொந்தக்காரர் உமர் ரலியல்லாஹு. நீண்ட பெரிய தாடி, அந்த தாடிகள் எல்லாம் நனைந்து விடுவான் உமர் ரலியல்லாஹு. உமரின் நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வினுடைய சிந்தனையும் அல்லாஹ்வினுடைய கருத்துக்கு ஒத்தவாறு, அவனுடைய வஹீக்கு ஒத்தவாறு உமரின் சிந்தனை அமைந்திருக்கிறது என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரர் சையதுனா உமர் ரலியல்லாஹு. அவங்களையே ஒரு வாலிபர் ஆச்சரியப்படுத்தினார். உமர் ரலியல்லாஹு ஆச்சரியப்பட்டான் ஒரு பிள்ளையை பார்த்து, அவருடைய வணக்க வழிபாடை பார்த்து, அவருடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து உமர் ரலியல்லாஹு மெய் சிலிர்த்து போனார்கள். யார் அவர்? மதீனாவிலே வாழ்ந்த ஒரு இளம் வயது பிள்ளை. இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வீடுகளிலே வளரக்கூடிய நம் பிள்ளைகளுக்கெல்லாம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு அதிகமாக இருக்கிறது. பெருமக்களே, கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிறந்த ஒரு கல்லூரியில் சேர்த்திருக்கிறோம். அவன் கல்லூரிக்கு போகிறான், வருகிறான், நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறான் என்பதோடு நாம் சுருங்கி விடாமல் அவனுடைய மார்க்க ஈடுபாடு எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கு தேவையானதை, அந்த சரக்கை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு அதிகமாக உருவாகி இருக்கிறது. ஏன்னா நடக்கக்கூடிய நடப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது. கல்லூரிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கல்வி சாலைகளிலே நடக்கக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன தொடர்புகள் மூலமாக ஏற்பட்டு பெண்ணும் பெரிய தவறுகளை செய்வதற்கு இன்றைக்கு துணிந்து போய்விட்டார்கள் இளைஞர்கள். எல்லாத்தையும் சொல்ல சில நபர்களை பார்க்கிறோம். கெட்ட பழக்கங்களுக்கு, போதைகளுக்கும் மதுவுக்கும் அடிமையாகி ஆபாசத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் தொலைத்துவிட்டு எதிர்காலத்தை நினைத்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல், எதிர்காலத்தினுடைய கனவு இல்லாமல் இன்றைக்கு கனவை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த ஈமானிய பாடம் தேவை. அவர்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய ஈடுபாட்டை சொல்கிற மார்க்கப்பற்று தேவை. அதை நாம் கொடுக்க தவறக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அதை ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. பார்த்துக்கலாம் தொழுதுதானே, முதல்ல போ, அங்கே அதை முடிச்சுட்டு வா என்று நாம் அதை இரண்டாம் கட்டமாக ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. ஒன்றை அழுத்தமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மார்க்க ஈடுபாடும் அல்லாஹுவின் அச்சமும் மட்டும்தான் நம் பிள்ளையை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பாதுகாக்கும். நம் வாலிபர்களையும் நம் இளம் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இந்த ரெண்டும் தான் அவர்களுடைய ஈமானுக்கும் அவருடைய உடலுக்கும் அவர்களுடைய நல் ஒழுக்கத்திற்கும் அரணாக நிற்கும். இதையில் கொடுக்காமல் வேறு எல்லாவற்றையும் கொடுத்தோம், இதை பின்னுக்கு தள்ளினோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒழுக்கத்திற்கு உத்தரவாதம் இல்லை, அவர்களின் நடைக்கு உத்தரவாதம் இல்லை, அவர்களின் பார்வைக்கும் சிந்தனைக்கும் உத்தரவாதம் இல்லை. அப்படியான சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. காசு கேட்டான், அம்மா காசு தரல. எதுக்கு கேட்டான் காசு? பசங்களோட போய் சேர்ந்து கஞ்சா அடிக்கிறது கேட்டான். அம்மா தரல, புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மாவையே கொலை பண்ணிட்டு போயிட்டான். பார்க்கிறோமா இல்லையா? அம்மாவை பெற்ற தாயை கொன்றுவிட்டு அந்த தாயின் கழுத்திலே இருந்த சில பல நகைகளை வாங்கி எடுத்துக்கொண்டு போய் நண்பர்களோடு சேர்ந்து உல்லாசமாக இருந்தான் பிள்ளை என்ற செய்திகளும் வரத்தான் செய்கிறது. கண் தெரியவில்லை, என்ன செய்கிறோம் என்பது அவனுடைய மூளை சிந்திக்கவில்லை. என்ன மாதிரியான காரியத்தில் நாம் ஈடுபட்டு விட்டோம் என்பதை எல்லாம் கொஞ்சமும் யோசிக்கவில்லை. அந்த அளவிற்கு அதல பாதாளத்திலே ஒழுங்கீனத்தினுடைய ஈடுபாடு, ஒழுக்கத்தின் ஈடுபாடு இல்லாமல், மார்க்கத்தின் ஈடுபாடு இல்லாமல் ஒழுங்கீனத்தின் ஆகப்பெரிய சரிவிலே இன்னைக்கு சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி ரொம்பவும் முக்கியமானது. உமரதியெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பிள்ளையை பார்த்து கூப்பிட்டாங்க பக்கத்தில். ஒரு சில நாட்கள் பார்த்துருக்காங்க. உன்னை கரெக்டாக பள்ளியில் பார்க்குறேனே, ஃபஸ்ட்டு வந்து லைனில் முதல் ஆளாக நின்று தொழுதுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் கையேந்தி அல்லாவிடத்திலே துவா வேறு செய்கிறாய். சில நேரங்கள் உன் கண்கள் எல்லாம் கலங்கி இருக்கிறது. அல்லாவிடத்திலே கண் கலங்கி கேட்பதே ரொம்பவும் பெரிய விஷயம். அதிலும் குறிப்பாக இளவட்ட பிள்ளைகள் கண் கலங்கி அல்லாவிடத்தில் கேட்பது டபுள் சந்தோஷம். அல்லாவுக்கு டபுள் சந்தோஷம். ஏன்னா அவன் வயசுல அல்லாவுக்கு முன்னாடி அழுகிறதுங்கிறது பெரிய விஷயம். அல்லாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும். உறுதியெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க பார்த்து, அவரை பார்த்து. ஒரு சில நாட்கள் விசாரித்திருக்கிறார்கள், யார் இந்த பிள்ளை, கரெக்டாக இருக்காரு எல்லாத்துலேயும். இவர் இந்த மதினால இந்த ஓரத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அவங்க வயசான ஒரு அப்பா இருக்கிறாங்க, வயசான ஒரு தகப்பனார்.
கரெக்டாக வந்துடுவார் தொழுகைக்கு. இன்னும் நல்ல பண்புகள் உள்ளவர். தன்னுடைய தகப்பனாரை அவ்வளவு அக்கறையோடு பார்த்து கொண்டிருக்கிறார், அவ்வளவு கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை கூட, ஒரு விஷயத்தில் கூட அவரை விரல் நீட்டி பேசிவிட முடியாது. அவ்வளவு ஒழுக்கத்துக்கு சொந்தக்கார புள்ள. ஒரு நாள் இந்த பிள்ளை வருவதையும் போவதையும் பார்த்து கொண்டே இருந்த ஒரு ஓரத்தில் இருந்த ஒரு வீட்டில் இருந்த ஒரு இளம்பெண் இந்த பிள்ளையின் மீது காதல் வயப்படுகிறாள். இவரை எப்படியாவது நம்முடைய வலைக்குள்ளே வலையை விரித்து அந்த வலைக்குள்ளே சிக்க வைத்து விட வேண்டும் என்று அந்த பெண் நினைக்கிறாள். ஆனா இந்த பிள்ளை ஏறெடுத்தும் பார்க்கறது இல்லை, குனிஞ்சுதான் நிமிராம போவது வருது. எப்படி மணக்கலான்னு யோசிச்சு அந்த பெண் ஒரு திட்டம் தீட்டினால், என் வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுக்கு சாட்சி கையெழுத்து போடணும் வான்னு சொல்லி தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு அவரை அந்த பிள்ளையை வரவழைத்தார். வீட்டுக்கு வந்தார் பிள்ளை. உள்ளே போன மாத்திரத்திலேயே கதவு அடைக்கப்பட்டது. அந்த பெண் அழகுக்கும் அந்தஸ்திற்கும் பொருளாதாரத்திற்கும் செல்வாக்குக்கும் பெயர் போன பெண். நல்ல வசதி, நல்ல நிறைந்த அழகு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த பெண் சொல்கிறாள், நீ என்னோடு இன்னைக்கு இருக்க வேண்டும், என் ஆசைக்கு நீ இரையாக வேண்டும். அந்த பையன் சொன்னார், முடியாது, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், என்னை அவன் கண்காணிக்கிறான், ஒருபொழுதும் நான் பாவம் செய்ய மாட்டேன். நீ செய்யறன்னா ஊரு கூட்டி உன்னை அவமானப்படுத்திடுவேன். என் வீட்டுக்குள்ள தகாத முறையில் நுழைந்து என்னை நீ பலாத்காரம் செய்ய நினைத்தா என்று நான் உன்னை அவமானப்படுத்துவேன், உன்னுடைய இமேஜை உடைத்து விடுவேன். அந்த நேரத்தில் உடனே சுராதித்துக் கொண்ட அந்த இளம் வாலிப பிள்ளை திருக்குரானின் ஒரு வசனத்தை ஓதினார். இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு வ இதாஹும் முப்சிரூன். நல்லோர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஷைத்தான் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு தவறு பாவம் செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் ஏற்பட்டு விட்டால் உடனேயே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் சிந்திப்பார்கள், உடனேயே சுதாரித்துக் கொள்வார்கள் என்ற வசனத்தை ஓதினார். ஓதி முடித்த மாத்திரத்திலேயே மயங்கி கீழே விழுந்து விட்டார். மூச்சு பேச்சு இல்லை. கூப்பிட்ட அந்த பொம்பளைக்கும் அந்த வீட்டில் இருந்த பணியாளருக்கும் கைகாலெல்லாம் டைப் அடிக்குது. என்னடா இது, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா நம்மளாம் குற்றவாளி ஆயிடுவோம், தூக்கு, அவ வீடு எதுவோ அந்த வீட்டு வாசல்ல கொண்டு போட்டு வந்துரு சொல்லி பணியாளரிடத்தில் சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். அந்த பையனை தூக்கி கொண்டு அப்படியே ஒரு ராத்திரியாக கொண்டு வீட்டு வாசலிலே போட்டு விட்டு ஓடி வந்து விட்டார்கள். தகப்பனார் வயதானவர் தேடி தேடி பார்க்கிறார், பிள்ளையை காணவில்லை. கடைசியிலே கதவை திறந்தால் வீட்டுக்கு வெளியிலே மயக்கமிட்டு கிடக்கிறார். பிள்ளையை தூக்குனாங்க. தூக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தண்ணீரை தெளித்து எழுப்பி பார்த்தார்கள். கடைசியில் அவர் கண் முடித்து விட்டார். என்னப்பா கதைன்னு கேட்டார். கதையெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி சம்பவம், நீ என்ன செய்தாய்? நான் ஒன்றும் செய்யவில்லை, அல்லாஹ்வின் திருவசனம் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது, அதை நான் படித்தேன், ஓதினேன். என்ன திருவசனம் அது என்று கேட்டார் தகப்பனார். மறுபடியும் அதே வசனத்தை ஓதினார். இப்பொழுதும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். ஓதிய மாத்திரத்திலேயே மயக்கமிட்டு கீழே விழுந்து விட்டார். ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி அதே மயக்கம் என்று நினைத்தார்கள் சுத்தி இருந்தவர்கள். ஆனால் இது மயக்கம் அல்ல, உண்மையிலேயே அவர் மயங்கியே போனார். அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு போய்விட்டார், இறந்து விட்டார். கடைசியிலே அவருக்கான இறுதி சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டது, குளிப்பாட்டப்பட்டது, கஃன் இடப்பட்டது, தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது, தொழுகையும் நடத்தி நல்லடக்கம் செய்தாகிவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த செய்தி சொன்னாங்க. நீங்க ஆச்சரியப்பட்டீங்களே ஒரு வாலிபரை பத்தி, அவருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. அந்த புள்ள குர்ஆன் வசனத்தை ஓதி அதன் மீது இருந்த ஈர்ப்பினாலே அப்படியே மூர்ச்சையாகி போய்விட்டார், இறந்தே விட்டார். எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பக்கியில் தான் இந்த குறிப்பிட்ட இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நேர போனாங்க செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸினுடைய பதிவு இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபருக்கு அந்த நுழைவாயிலே போய் நின்று கொண்டு, அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு கண்ணீர் விட்டு சொன்னார்கள், யா ஷபாப், அன்பு வாலிபரே, என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நீ ஆகிவிட்டாய். பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அதற்கான எல்லா சூழல்களும் அமைந்த பொழுதும் கூட அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி பாவத்தை விட்டுவிட்டாயே, உனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து தெரியுமா? அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீ கவலைப்படாதே, துக்கப்படாதே. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பயந்து பாவத்தை விட்டாரோ அவருக்கு 2 சொர்க்கம் அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான். ஒரு சொர்க்கம் இல்லை, 2 சொர்க்கம். எதற்கு 2 சொர்க்கம்? பயந்தார், அதனால் பாவத்தை விட்டார். அல்லாஹ் பார்ப்பான் என்ற அச்சம் இருந்தது, அதனால் பாவத்தை செய்யவில்லை. எனவே 2 சொர்க்கம் அவருக்கு. இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரின் உள்ளிலிருந்து ஒரு சத்தம் வந்ததாம். யா உமர், கலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கலீஃபாவே,
உமர் அவர்களே, எனக்கு அல்லாஹ் 2 சொர்க்கத்தை தந்துட்டான், அல்லாஹ் எனக்கு 2 சொர்க்கத்தை தந்து விட்டான், காட்டி விட்டான், இப்பொழுது நான் அதிலே உல்லாசமாக வாழுகிறேன் என்ற சப்தம் அங்கிருந்து கேட்டதாம். அன்பு சகோதரர்களே, இந்த செய்தி இப்னு கசீரிலே பதிவாகி இருக்கிறது. தப்சீருடைய மிக பிரபலமான ஒரு தப்சீருடைய நூல் இது. இப்னு கசீரிலே இது பதிவாக இருக்கிறது. இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய தாரீக் திமஷ்கிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இப்படியான பாவம் இல்லாத ஒரு நிலையிலே நாம் புனிதமான ரமதானை அடைய வேண்டும். நம்முடைய நேரங்கள் காலங்கள் நல்ல விஷயங்களிலே கழிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பள்ளிவாசல்களிலே நல்லோர்கள் எல்லாம் கூடக்கூடிய நேரம் ரமதானுடைய மாதம் என்பது. நோன்பாளிகள் கூடக்கூடிய நேரம், தொழுகையாளிகள் அதிகமாக வரக்கூடிய சமயம், நோன்பு திறப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் அதிகப்படியான மக்கள் வந்து போகக்கூடிய சமயத்திலே நாம் 4 நபர்களுக்கு உதவியாக உபகாரமாக நிற்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலும் நாம் இளைஞலாக நம்முடைய செயல்பாடுகள் தடை செய்யப்படக்கூடிய விதத்திலே அமைந்துவிடக் கூடாது என்கின்ற அக்கறையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இப்ராஹிம் பின் அதஹம் ரலியல்லாஹு இடத்திலே வந்து பாவமே நான் செய்ய வேண்டும் என்று கேட்ட சமயத்திலே அந்த 5 உபதேசத்தை கேட்டு தன் வாழ்க்கையவே அந்த வாலிபர் மாற்றிக்கொண்டாரோ, அதே போல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆச்சரியப்படுத்திய அந்த வாலிபரின் தன்மை எப்படி இருந்ததோ அதே போல நம்முடைய செயல்பாடும் இருக்க வேண்டும். நிறைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ர் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நோன்பு திறக்கிற சமயத்திலே முன் வந்து செய்கிறார்கள் சில நல்ல பணிகளை. அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எந்த கடமையும் கிடையாது. ஆனால் தானாக முன் வந்து தன்னுடைய ஈடுபாட்டோடு முன்னால் வந்து நின்று கஞ்சி எடுத்து கொடுப்பது, நோன்பாளிகளுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்வது. அல்லாஹு அக்பர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு வைத்தவருக்கு ஒருவர் உதவி செய்கிறார், வேறொன்றும் இல்லை, தண்ணீர் எடுத்து கொடுத்தார், வேறொன்றும் இல்லை, ஊற்றி வைக்கப்பட்ட கஞ்சி கொற்றாவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பக்கத்திலே வைத்தார், வேறொன்றும் இல்லை, ஒரே ஒரு பேரிச்சம் கனியை எடுத்து அவர் கையில் கொடுத்தார், ஒண்ணுமில்லை, கடையிலிருந்து வாங்கி வந்த அந்த வடையை கொஞ்சம் ஷேர் செய்து கொண்டார். ரசூல் சொன்னாங்க, நோன்பு வைத்தவருக்கு ஒருவர் உதவி செய்தால் அந்த நோன்பு வைத்தவருக்கு என்ன கூலியோ அல்லாஹ் அவருக்கு அப்படியே கொடுப்பான், கொஞ்சமும் குறைவில்லாமல். நோன்பு நோற்றவருக்கு உதவி செய்கிறார், சஹர் உணவுக்கு உதவி செய்கிறார், சாப்பாடு எடுத்து கொடுக்கிறார், வந்தவர்களை பரிமாறுகிறார், அவர்களுக்காக வேண்டி எல்லா விஷயத்தையும் பிரயாசப்பட்டு செய்கிறார், அவர்களுடைய மன திருப்தியை பெற வேண்டும், அவர்களின் உயர்ந்த துஆவை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஈடுபாட்டோடு செய்கிறார். அல்லாஹு அக்பர். இவருக்கு எக்கச்சக்கமான நன்மை உண்டு. குறிப்பாக நோன்பாளிகளுக்கு என்ன நன்மையோ அதை அப்படியே தருவான் என்று அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பு கூர்ந்த வாலிபர்களே, நிறைய இளம் வாலிபர்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு சமயமும் பள்ளிவாசல்களை தொழுவதற்கும் இன்ன பிற விஷயங்களுக்கும் நீங்கள் ஈடுபாட்டோடு வருகிறீர்கள். நீங்கள் எந்த பகுதிக்கு போனாலும், எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும், அங்கே நோன்பாளிகளுக்கு உங்களால் ஏதாவது நன்மைகள் செய்ய முடியும் என்று இருந்தால் ஈடுபாட்டோடு செய்யுங்கள். அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்காக வேண்டி முயற்சியுங்கள். அதற்காக வேண்டி என்னென்ன விஷயங்கள் உண்டோ அங்கே செயல்படுத்தப்படுகிறதோ அதில் நீங்களும் போய் பங்கெடுங்கள். அவர்கள் கூப்பிட்டுத்தான் நான் வர வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாமல் நீங்களா முன்னாடி போங்க, நீங்களாக முன் சென்று போய் அந்த விஷயத்திலே பங்களிப்பு செய்யுங்கள். வல்ல அல்லாஹ் நிச்சயமாக அதற்குரிய கூலியை, அதற்குரிய பலனை நம்முடைய வாழ்க்கையிலும் காட்டுவான், நாளை மறுமையிலும் காட்டுவான். எனவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மக்களாக நாம் இந்த நோன்பை எதிர்நோக்க வேண்டும். பாவங்களை களைந்து நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய, குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பெயர்களிலே ஒன்று ஷஹ்ருல் முவாசாத், அன்பையும் நல்ல பரஸ்பரத்தையும் நல்ல உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய மாதம் என்று வந்திருக்கிறது. எனவே நல்ல விஷயங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும், உபகாரங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும், உதவிகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்ப்பதற்கான விஷயங்களிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். நம் உறவுகள், நட்புகள், தெரிந்தவர்கள், மஹல்லா, பள்ளிவாசல், நம் தெரு, நம் ஊர் என்று நம்முடைய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள், சேவையின் எண்ணங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டு இப்படியான விஷயங்களிலே நாம் இதை பங்கெடுத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக சிறந்த பலனும் சிறந்த கூலியும் துனியாவிலும் அல்லாஹ் தருவான், நாளை ஆகிரத்திலும் அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட நல்ல நன்மைகளை எதிர்பார்த்து நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வரக்கூடிய நோன்பை பயனுள்ள விதத்திலே கழிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. பாவங்களை எல்லாம் மொத்தமாக கைவிட்டு நன்மைகளை நிறைவாக செய்து வல்ல அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறுவோமாக. பகலில் நோன்பிருந்தும் திருக்குரான் ஓதியும் தான தர்மங்கள் செய்தும் நல்ல நிறைய சேவைகள் செய்தும் இரவு நேரங்களிலே தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே கண்ணீர் விடுவதற்கும் அவனிடத்திலே நம் பாவங்களை முறையிடுவதற்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. தஹஜ்ஜத்திலே கவனம் எடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. சஹரிலே மற்றும் இஃப்தாருடைய நேரங்களிலே துஆவிலே கவனம் எடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வல்ல அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை யாருக்கு ரமதான் பெற்று அதன் மூலமாக தன்னுடைய பாவங்களை
அவரை அழித்து கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொல்ல அண்ணல் பெருமான் துஆ செய்தார்களே, ஆமீன் சொன்னார்களே, அந்த பட்டியல் சேர்ந்து விடாமல் அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் காத்து ரட்சிப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.